ரொம்ப நாள் ஆச்சுன்னு நினைக்கிறேங்க மேக்கிங் வீடியோ போட்டு. ஸோ இன்றைக்கி ஒரு சூப்பரான மேக்கிங் வீடியோ தான் பார்க்க போகிறோம். இது ஒரு பிரைடல் செட்டு. ஆக்சுவலி பார்த்திங்கன்னா இது என்னோடய பொண்ணுக்காக நான் கஸ்டமைஸ் பண்ணியிருந்தேன். எப்பயுமே நான் சொல்கிறது அதுதான். நம்ம ஒரு டிஃப்ரெண்ட்டாக ஒரு டிசைன் செய்யணுன்னா கண்டிப்பாக வந்துட்டு நம்ம ஃபங்க்ஷன் ஏதாச்சும் வந்தால் தான் பண்ண முடியும். அந்த மாதிரி நான் இது வரைக்கும் நான் பண்ணாத டிசைன் அதில் பண்ணியிருக்கேன். எனக்கு 2 கிட் இருக்குதுன்னு தெரியும். ஸோ இது வந்து செகண்ட் பாப்பாவுக்கு நான் பண்ணது. ஃபஸ்ட்டு பாப்பாவுக்கு பண்ணது வந்து லாஸ்ட்டில் அட்டாச் பண்ணுறேன். அதை மிஸ் பண்ணாமல் பாருங்கள். அது வந்து நான் யூனிக்காக டிஃப்ரெண்ட்டாக நானே ட்ரை பண்ணி பண்ணதுங்க. எப்படி இருக்குதுன்னு கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸ்லேயும் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இப்போ நான் பார்த்தீங்கன்னா 2 கட் ஃப்ளாட் பேங்கிள்ஸ் தாங்க எடுத்திருக்கேன். ஸோ ட்ரெஸ்ஸோட கலருக்கு அழகாக வந்து ரேப் பண்ணி வச்சுருக்கேன். இதில் நான் கொண்டு வர டிசைன் பார்த்திங்கன்னா எனக்கு தீம் பார்த்திங்கன்னா எனக்கு ராதாகிருஷ்ணா தீமில் பண்ணணுன்னு ஆசை. ஸோ இதை வந்து நான் ராதாகிருஷ்ணா தீமில் பண்ணியிருக்கேன். ஸோ சாம் வந்து வச்சுட்டுங்க. அதுக்கப்புறம் 8K ஐ ஷேப் எடுத்து லீஃப் மாதிரி 2 பக்கமும் வச்சுட்டேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நடுவில் வந்துட்டு ஸ்கொயர் 4x4 எடுத்து வச்சுருக்கேங்க. இந்த மாதிரி மாற்றி மாற்றி ஃபுல்லாகவே இந்த பேங்கிள்ஸ் ஃபினிஷ் பண்ணிட்டேன். அடுத்தது 4 கட் ஃப்ளாட் பேங்கிள்ஸ் எடுத்திருக்கேங்க. இதில் ஹார்டின் ஷேப் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ ட்ரெஸ் கலர் பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே வந்து இந்த வைலட் கலரில் வருங்க. அதுக்கப்புறம் நமக்கு அந்த லீஃப் கலரில் வரும். பாச பச்சை மாதிரி வந்துச்சுங்க. ஸோ அது அதோட 2ஓட காம்பினேஷன் தான். ரொம்ப அழகாக இருந்துச்சு. எனக்கு ரொம்ப பிடிச்ச செட்டாக இருந்துச்சு இந்த செட்டு. இது ஃபுல்லாகவே வந்து இந்த மாதிரி பேங்கிள்ஸ் வந்து ஒரு 4 பேங்கிள்ஸ் நான் இந்த மாதிரி ரெடி பண்ணிக்கிட்டேங்க. ஸோ அடுத்தது நம்ம பார்டர் பேங்கிள் ரெடி பண்ணோம். ஸோ பார்டர் பேங்கிளுக்கு பார்த்திங்கன்னா நான் 2 கட் ஃப்ளாட் பேங்கிள்ஸ் எடுத்திருக்கேங்க. ஸோ எடுத்துகிட்டு நம்ம என்ன பண்ண போகிறோன்னா அதுவும் வந்து நான் ராதாகிருஷ்ணா தீம்லாம் எடுத்திருக்கேன். அதனால் வந்துட்டு அதுலேயும் அதை கொண்டு வரணும் இல்லைங்களா. ஸோ அதனால் ஜர்கான் ஸ்டோன்ஸு, ட்ராப் ஷேப்பு, அதுக்கப்புறம் ராதாகிருஷ்ணா சாம்ஸை எடுத்துக்கிட்டேங்க. இப்போ நான் வந்துட்டு என்ன பண்ண போகிறேன்னா ட்ராப் ஷேப்பை வந்துட்டு ஃபுல்லாகவே வந்து இந்த ராதாகிருஷ்ணா நான் காமிச்ச மாதிரி வச்சுட்டு அதுக்கப்புறமா ட்ராப் ஷேப் எடுத்து இந்த மாதிரி வைக்கணுங்க. ஸோ இந்த மாதிரி வச்சிங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கும். ஸோ ட்ராப் ஷேப் வச்சுட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் வந்து ட்ராப்பு ராதாகிருஷ்ணா இதே மாதிரி ஃபுல்லாகவே வச்சுக்கலாங்க. ஸோ இந்த சாம்ஸ்லாம் பார்த்திங்கன்னா எனக்கு தெரிஞ்ச ஒரு 9 ருபீஸ்ன்னு நினைக்கிறேங்க இந்த சாம்ஸ் நான் வாங்கக்குள்ளே. ஸோ இது ஃபுல்லாகவே வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம கேப்பெல்லாம் இருக்குது பாருங்கள். அந்த நடுவில் வந்துட்டு இந்த ட்ராப்புக்கு நடுவுலையும் கேப் இருக்குது, சைட்லேயும் கேப் இருக்குது. அதை நான் ஃபினிஷ் பண்ண போகிறேன். ஸோ அதனால் வந்து க்ளூ போட்டுட்டுங்க. அந்த நடுவில் வந்துட்டு என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா நான் ஜர்கான் ஸ்டோன்ஸ் வந்து சேம் வைலட் கலர் எடுத்திருக்கேங்க. ஸோ அந்த வைலட் கலர் எடுத்து வச்சா ரொம்ப அழகாக இருந்துச்சு இந்த ஃபினிஷிங்கை. ஸோ ஃபுல்லாகவே வந்துட்டு நடுவில் ஜர்கான் ஸ்டோனும் சைட்லேயுமே வந்துட்டு இதே ஜர்கான் ஸ்டோன்ஸை எடுத்து ப்ளேஸ் பண்ணி நம்ம இந்த பேங்கிள்ஸை முடிச்சுக்கிறேங்க. இதே மாதிரி 4 பேங்கிள்ஸ் நான் ரெடி பண்ணிக்கிட்டேன். ஸோ வந்து இது வந்து கைக்கு பார்த்திங்கன்னா நான் 7 பேங்கிள்ஸ் வர மாதிரி கஸ்டமைஸ் பண்ணியிருந்தேங்க. ஸோ அதுக்கப்புறம் இந்த ட்ரெஸ்ஸோட கலரை தெரியணும் ஃபுல்லாகவே குந்தன் ஒர்க்காக இருக்கேன்னு சொல்லிட்டு ஸோ அதுவுமே வந்துட்டு 4 கட் வந்து நார்மல் பேங்கிள்ஸ் எடுத்துக்கிட்டேங்க. அதில் வந்து ஜரி த்ரெட்டை வந்து ஃபுல்லாகவே வந்து சுற்றிட்டேன். ஸோ அந்த மாதிரி ஒரு கைக்கு 2 பேங்கிள்ஸ் ரெடி பண்ணிக்கிட்டேன். ஸோ இப்போ வந்து நம்ம ஃபைனல் அவுட்புட் லாஸ்ட்டாக உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். அதே மாதிரி இன்னொரு பாப்பா தீம் வந்து பார்த்திங்கன்னா பீகாக் தீம் பண்ணணுன்னு ஆசைங்க. ஸோ நம்ம பீகாக் வந்து புதுசாக வச்சுருக்கோம் இல்லையா. ஸோ அந்த பீகாக் வச்சும் நான் வந்து லாஸ்ட்டில் பேங்கிள்ஸ் பண்ணியிருக்கேன். அதையும் மிஸ் பண்ணாமல் பாருங்கள். மேக்கிங் வீடியோ எடுக்க டைம் இல்லைங்க. ரொம்ப அர்ஜென்ட்டாக தான் பண்ணேன். ஸோ வாவ்னு சொல்கிற மாதிரி இந்த செட் எனக்கு அவ்வளோ பிடிச்சதுங்க. அவ்வளோ அழகாக ஒரு யூனிக்கான டிசைனாக இருந்துச்சு எனக்கு. ஸோ இந்த மாதிரி பேங்கிள்ஸ் உங்களுக்கும் வேணும்னா கண்டிப்பாக வாட்ஸ்அப் பண்ணி ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. அடுத்தது பாருங்கள், இதில் வந்து அந்த கவுனுக்கு தகுந்த மாதிரி பண்ணேன். கவுனில் வந்து ஃபுல்லாகவே வந்து ஜம்கீஸ் நிறையா இருந்தனால ஜம்கீஸ் யூஸ் பண்ணியிருக்கேன். இந்த 2 பேங்கிள் காமிச்சிருக்கேன் இல்லையா, 2 பேங்கிளில் என்ன பேங்கிள் உங்களுக்கு பிடிச்சது அப்படின்றத கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். லைக் போடவும் மறந்துடாதீங்க.